தாளவாடி பகுதியில் தொடர் அட்டகாசம் செய்து வரும் பாகுபலி யானையால் விவசாயிகள் அச்சம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட தாளவாடி அருகே உள்ள இக்காலூர் பாலப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன பாகுபலி யானை இருட்டு தொடங்கியதும் விளைநிலங்களில் புகுந்து தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருகிறது. நேற்று முன்தினம் இக்கலூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரது தோட்டத்தில் புகுந்து ஆட்டுக்கொட்டகையை சேதப்படுத்தியது. யானையை விரட்ட சென்ற விவசாயிகள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களையும் துரத்தியது. நூலிலையில் உயிர் தப்பி பிழைத்துள்ளனர். இதேபோல் நேற்று இரவு இக்கலூரை சேர்ந்த சுந்தரம் என்பவர் 2 வீலரில் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சின்ன பாகுபலி யானை பைக் வெளிச்சத்தை பார்த்ததும் துரத்தி சென்றது. அப்போது பைக்கை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடியதால் உயிர் தப்பினார். ஆனால் பைக்கை யானை சேதப்படுத்தியது. எனவே தாளவாடி பகுதியில் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் சின்ன பாகுபலி யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என தாளவாடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். தாளவாடி தாலுகா இக்லூர் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எங்கள் பகுதியில் வந்துட்டு நாங்கள் மெக்காசோளம், உருளைக்கிழங்கு, வாழை, கரும்பு, தென்னை மரம் இந்த மாதிரி போட்டு நாங்கள் வேளாண் பண்ணிருக்கோம். பாங்காட்டு பகுதியிலிருந்து சின்ன பாகுபலி அப்படிங்கிற ஒரு யானை நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குங்க. வந்த உடனே நாங்கள் காட்டுக்குள்ளே போட்டிருக்கிற ஷெட்டு அட்டாக் பண்ணுது, ஹியூமன் அட்டாக் பண்ணுது. நேற்று எங்கள் சித்தப்பா வண்டியில் இருக்கும்போது 2 வீலர் பைக்கில் இருக்கும்போது துரத்திட்டு அவங்கள அட்டாக் பண்ணுச்சுங்க. அந்த டைமில் அவங்க பைக்கை விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. பைக் தூக்கி வீசிருக்கு. நேற்று ஏதாச்சும் அவங்க பைக் விட்டு வெளியே போகாம இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களையும் அட்டாக் பண்ணிருக்கு. அதனால வனத்துறை அதிகாரிகள் மூலமும் கூட நாங்க இது வேண்டுகோள் வச்சிருக்கோம். ஆனா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சோ கவர்மெண்ட் மூலமா இந்த யானையை பிடிச்சி ஏதோ ஒரு முகாம்ல வச்சு அதனுடைய கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் பொதுமக்கள் சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கின்றேன். பேரு பிரகாஷ்ங்க.